ஹாய் காய்ஸ், வெல்கம் டு திவ்யா தானியா யூடியூப் சேனல். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகு. தெய்வீகமாக இருக்கணுன்றதுக்காகவே கோயிலுக்கு போனது போட்டிருக்கேன். இது வேறு எந்த கோயிலும் இல்லை. வெள்ளூர் பக்கத்தில் பள்ளிகொண்டான்ற ஊரில் இருக்கிற வாராகம்மன் கோயிலுக்கு தான் போகணும். இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ள என்ட்ரன்ஸ் பக்கம் ரைட் ஹேண்ட் சைட்லேயே பெரிய தொப்ப கணபதி இருக்கார். அப்படியே உள்ளே நடந்து போனோன்னா இது ஃபுல்லாகவுமே எக்கியம் வளர்க்குறதுக்காக வச்சுருக்காங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த பக்கம் சிவனும் இந்த பக்கம் ஸ்ரீரங்கநாதரும் இருக்காங்க. இது ஃபுல்லாக எக்கியம் வளர்க்குறது தான். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் உள்ள என்ட்ரன்ஸ் போக போக ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தது. இதுதான் இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்தது ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பொறுமையாக உள்ளே நடந்து போக 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 ரொம்ப ஆசையாக இருந்தது. சாமி எப்போ பார்ப்போன்ட்டு. சாமியை பார்க்க வெளியவே பூஜை பொருளெல்லாம் விற்றுருந்தாங்க. அதை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே உள்ளே வந்துட்டோம். என்னென்ன தேவை எல்லாமே வெளியவே இருக்குது. நீங்கள் அதனால் இது சைடில் இருந்த சாமி சிலை. நாங்கள் இதை சுற்றி தான் உள்ளே வந்தோம். உள்ளே போனால் நம்ம கையாலே அபிஷேகம் பண்ண வைக்கிறாங்க. நான் என் 2 குழந்தைங்க, எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாருமே தனித்தனியாக தான் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அம்மனுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறது. எல்லா கோவில்லையும் நம்மளை வெளியிருந்து பார்க்க வச்சு அனுப்புவாங்க. இந்த கோவிலில் எல்லாமே நம்ம கையாலவே பண்ண வைக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் மன திருப்தியாக இருந்தது. நானும் எங்கள் அக்கா ஃபேமிலிலாம் தான் சேர்ந்து போனோம். நல்லா அபிஷேகம் முடிச்சுட்டு பின்னாடி பக்கமாக நாங்கள் வந்து நிறைய சாமி சிலைலாம் இருந்தது. அம்மாவை பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கேயே இருக்கலாமான்னு இருந்தது. நம்மளால் முடிஞ்ச டொனேஷனும் அவங்க பண்ண சொன்னாங்க. எங்களால் முடிஞ்ச டொனேஷன் நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் சாமிக்கிட்டே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எழுந்து பொறுமையாக அடுத்தடுத்து சாமிங்களை பார்க்க போனோம். கோவில் சுற்றி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. எல்லா சிலையுமே பார்த்து பண்ணியிருக்காங்க. இன்னும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பின்னாடி நாங்கள் போன 3 சாமி சிலை அழகாக வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கிற சாமியெல்லாம் வரிசையாக பார்த்துட்டே போனோம். அதுக்கப்புறம் நம்ம கையாலே மஞ்சள் அரைச்சி சாமிக்கு பூசுகிற இடம்தான் நெக்ஸ்ட்டு. அது ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருந்தது. என்னால் அந்த அம்மிக்கல்லில் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். என்னால் நசக்கவே முடியல. அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணார். இந்த சாமி சிலைக்கு தான் நம்ம கையாலேயே அரைச்சி பூச வைக்கிறாங்க. அது இன்னமும் நல்லா இருந்தது. நம்ம கையாலேயே அரைச்சி நம்ம கையாலேயே எல்லாமே பண்ணுறது ரொம்ப நிறைவாக இருந்தது. வரிசையாக நானே என் அக்கா எல்லாருமே பண்ணோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த அம்மனை தொட்டு பார்க்கவே மனசில் நல்லபடியாக வேண்டிட்டு தேய்க்க சொன்னாங்க. அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க. நாங்கள் மஞ்சள் அரைச்சி அழகாக தேய்ச்சி விடும்போது என் குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. நானம்மா தேய்க்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு அந்த அம்மனுக்கு மனசுக்கு நிறைவாக ஒரு இடம் விட்டு வைக்காமல் எல்லா இடத்துலையுமே மஞ்சள் பூசிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தாங்க அந்த அம்மா. மஞ்சள் பூசி பார்க்கவே அந்த அம்மா ரொம்ப அழகாக இருந்தாங்க. மஞ்சள் பூசி முடித்த உடனே அம்மனை 3 டைம் சுற்றி வர சொன்னாங்க மனசார வேண்டி. நானும் மனசார வேண்டி அம்மனை 3 முறை சுற்றி வந்தேன். சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டுக்கார் கூடவே நின்று எனக்கு ஹெல்ப் பண்ணார். நாங்கள் ஃபேமிலியாக போய் அந்த அம்மாவை வேண்டி பார்க்கவும் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் எங்களுக்கு அந்த கொடுப்பனை இருந்தது. நாங்கள் போயிட்டு மனசுக்கு நிறைவாக அந்த அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணோம். தீபார்த்தனை காமிச்சோம். மஞ்சள் அரைச்சி பூசணும். என் குழந்தையும் மஞ்சள் அரைச்சா, என் பெரிய பொண்ணு தானியாவும் அவளுக்கும் ஆசையாக இருந்தது அம்மனுக்கு தேய்க்கிறதுக்கு. சரி, அதனால் நீ அரைச்சின்னு வந்து தேய்ட்டா சொல்லுவோம். அவளும் மனசார தேய்ச்சி வேண்டிக்கிட்டா. அவள் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டாலாம். பாப்பா நல்லா படிக்கணும், நான் நல்லா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டாலாம். அரைச்சி முடித்து நாங்கள் சாமி கும்பிட்ட பேர். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் அம்மனை ஊஞ்சலில் உட்கார வச்சு ஆட்ட சொன்னாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் ஃபஸ்ட்டு ஆட்டி விட்டோம். என் சின்ன பொண்ணு அவள் தான். நானும் என் ஹஸ்பண்டும் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுங்க 2 பேரையும் ஆட்ட சொன்னோம். என் சின்ன பொண்ணுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அம்மா நான் தொடட்டாமான்னு கேட்டுகிட்டே இருந்தா. வந்து தொட்டு பாடுறா அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் என் 2 பொண்ணுங்களும் ஆட்டிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வயசுலேயே குழந்தைங்களுக்கு ரொம்ப பக்தி அதிகம்தான்.
அதுக்கப்புறம் சரி போதும் வாங்கன்னா கூட கேட்கவே இல்லை. அவங்க ஆட்டி விட்டு வரமா அப்படின்னாங்க. சரி ஆட்டட்டும். அதோட கொஞ்ச நேரம் அந்த கோவிலே இருந்துட்டு வீட்டுக்கு போக டைம் ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம். ஓகே காய்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாக். ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருந்தது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே காய்ஸ், பாய். தேங்க்யூ ஸோ மச்.